தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். இன்றைய நாளிலே தேவ பக்தியாய் நடக்கிற குடும்பங்கள், தேவனுக்கு உகந்தவர்களாய் நடக்கிறவர்களுடைய குடும்பங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு நேராக சோதனைகள், ஏராளமான சோதனைகள் பெருக்கெடுத்து வருகிற நாட்களுக்குள்ளாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறதுக்கு தேவன் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யார் யார் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சோதனையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி அந்த சோதனை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு விட்டு வந்த பாவ சோதனை அவர்களை தொடரும்படி தூண்டப்படுகிற சூழ்நிலையிலா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பாவ சோதனைகளை சிக்கி கொள்ளாதபடிக்கு தாவீது பாவ சோதனையிலே விழுந்தான். ஆனால் கர்த்தர் உடனே அவனை தூக்கி எடுத்தது போல இந்நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ளே போராட்டம், குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் அனுபவித்து கொண்டு வந்தாலும் கர்த்தர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. அவர்களை ரட்சிக்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர்களை தூக்கி விடுகிறதுக்கு அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு தேவ பக்தியாய் நடந்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பங்களுக்குள்ளே எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு சோதனையும் இருக்குமானால் அவர்கள் கர்த்தருக்குள்ள அவர்கள் திடனாய் இருக்கவும், அவர்களை ரட்சிக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாதையில சோர்ந்து விடாதபடி தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல ஒரு தேவ பக்தியை தேவன் அவர்களுக்கு அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்க தேசத்திலே ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த ஒரு போராட்டங்களோ எந்த ஒரு சோதனையான சூழ்நிலைகளோ ஒருவேளை அதற்குள்ளே அகப்பட்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் ரட்சிக்கிற தேவன், அவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கு அவர்களை தூக்கி விடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. குடும்பத்துக்குள்ளாய் உண்டான சோதனையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டான சோதனைகளா இருக்கலாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சோதனைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தப்புவிக்க பண்ணுகிற தேவன் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பவுலை ஆண்டவரே பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பி ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்யுங்க. சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல கிருபையை தாங்க. வேத வசனத்தை இன்னும் அதிகமாய் வாசிக்க பலன் தாங்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.